எப்பா நான் அதை சொல்லுதம்லப்பா, மறுபடி நீ சொல்லிக்கிட்டே இருக்க. இவ கேட்க மாட்டா. இவளுக்கு இருந்து நீர் பாடம் எடுத்துட்டு இருக்காது. எனக்கு பைத்தியம் முடிக்கவே. சும்மா இடி பத்திராளி, நீ இங்க பாரு கண்ணி, நீ சொல்லுவ இந்த வயசு கோளாறுல உனக்கு நடக்கும். உனக்கு மாப்பிள்ளை பார்த்து எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. சரி, தன்னை தானே நீயே ஏதாவது நல்லதா இது பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருந்தா நீ இப்படி பயன்பட்டு பேசிட்டு இருக்கதால தகவல் வந்து. எப்பா அது தெரிஞ்சவங்கப்பா, தெரிஞ்சவங்கனால இன்னைக்கு பேசுனே. நீ என்ன பண்ணி நீ அம்மை கூட சேர்ந்து என்னைய பேசிக்கிட்டு இருக்க? எடி நீ திரும்படி. என்ன எடி தெரிஞ்சவனால அவன் ஆம்பளை பிள்ளைலட்டி. ஆம்பளை கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? அதுவும் தோப்புக்குள்ள நின்னு பேசியிருக்க. இங்கேரி உன் வயசெல்லாம் தாண்டி வந்தவதான் நான். ஒரு பிள்ளை தோப்புக்குள்ள போய் நின்னு ஒரு பையன்கிட்ட பேச என்ன பேச்சு? சோ அவனே ஒரு நேரம் பேசிட்டு போயிட்டான். இது சொல்லிலாம் கேட்குது. எம்மா அம்மா நொம்மனே, அன்னைக்கே உனக்கு தொடக்கறிய பிச்சு காய வச்சிருக்கணும். நல்ல நேரத்துக்கு அவர் வந்தாரு. அவர் வந்தனால நீ தப்பிச்சு நினைச்சுக்கோ. அம்மை வாயில வருவு குத்துனேன்னு மூக்கு பழந்து போலப்பழன்னு வந்துரும். சரி பத்திராளி விடு, சொல்லியாச்சு இல்ல, இவன் ரொம்ப சொல்லாத. சொல்லியாச்சுன்னா அப்படி விட்டுரு. எம்மா என்னத்த சொல்லியாச்சுன்னா? ஏம்மா காலை பிடிச்சு விட்டப்பா. நின்னுங்க. ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்காதியோ. சொல்லியாச்சுல என்கிட்ட நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க சண்டை போடாதியோ. நீ தள்ளுட்டிமா இல்ல, நீ தள்ளு. ஒன்னால உன் தங்கச்சி ஆரம்பிட்டு இந்த வீட்டுல வினையே வருது. அவர் தன்னை போக்குல என் கூட இருந்தாருன்னா எங்க ரெண்டு பேருக்கு சண்டையே வராது. நீங்க ரெண்டு பேரும் மூக்க நுழைக்க எங்களுக்கு சண்டை வந்துட்டு இருக்கும். தள்ளிப்பா. அவ பயனல்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லி அவர் கொஞ்சிக்கிட்டு கிடக்காரு. ஏட்டி நான் எங்கிட்டி கொஞ்சிட்டு கிடக்கே, நானும் அவளை யாசதானே செய்தேன். சரி போட்டு, ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தா அவளுக்கு சிறலாம் பிடிக்கும். போட்டு அதுக்கு தான் சொல்லுதே. இருக்கட்டு, சொல்லியாச்சு இல்ல, இருக்கட்டு. இனி அவ பேச கண்ணு, நீ பேச மாட்டேல கண்ணு. ப்ராஜெக்ட்டுக்கு 500 ரூபாய் கேட்டோம்ல. உள்ள படி நீ என்னத்த பேசிட்டு இருக்க? போங்க உள்ள. 500 ரூபாவா? உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தட்டி ஒண்ணு இல்லாம ஆயாச்சு. போங்க. படிச்ச படிப்பு கிழிப்பெல்லாம் போதும். படிக்காலும் வாங்க. மரியாதைக்கு பேர வேற பேசிட்டு இருக்க. கொடையாத நடுவுல வந்து பேச்ச மாத்திட்டு இருக்கத. போ. என்னத்துக்கு ஏசுக? அவ எவன் கூடயே பேசிட்டு இருந்தா நான் என்ன செய்வேன்? எனக்கு யா வேலைக்கு தானே சொல்ல வந்தேன். சும்மா நான் எவன் கூட பேசுறது நீ பார்த்த நாய? அதுக்கு தான் நான் அறுப்பு வாங்கிட்டு இருக்கேன் நாய. எங்க பாரு எப்ப பாரு எவன்கிட்டயாவது பேசிட்டு இருக்கோன்னு இப்படி வீட்டுல இருந்து சண்டையை போடணும். ஒன்னால நான் வந்து அடி வாங்கணும். இங்கேரி செவிட்ட திருப்பிடுவேன் நாய். செவிடு வீங்கிரும். எரும மாடு. நான் பேசுறது நீ பாத்தேட்டி. நீ ரெண்டு பையன்கிட்ட பேசிட்டு திரியா? ஐயே எங்கேரு இலையவள, நீ போவுல. இதுவும் என்னத்தை போட்டுக்கிட்டு இது என்ன பேச்சு இது? சி எரும மாடா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ அவள்கிட்ட ஏறி பிடிச்சிட்டு போற. நீ திரும்பிட்டு நீ போ. அம்மா கூப்பிடுறத இவள அடிச்சு கொல்லு. இவ பேசிட்டு இருந்தா. இவ அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தால கொஞ்சம் பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன். செத்த நாய் என்ன பேசுறது நீ பாத்தேட்டி? மண்டைய படுத்துவே நாய. பொளந்துருவா உடனே இவ மண்டைய. வந்தே நோயி. என் கண்ணு வியாடியில போற அண்ணனத்துக்கு வியாட்டிக்குள்ள விட்ட சீரு. இவள்கிட்ட பேசிட்டு இருக்கா, அவள்கிட்ட பேசி சண்டை போட்டுட்டு இருக்கா. இது குடும்பமா? இது குடும்பம்? சரி, ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்து உட்கார்ந்துருந்த தலைவலிதான் வருது. அவ என்ன அவ்வளவு பேசிட்டு இருக்க. ஒரு தடவை ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கியா? நான் பேசவே இல்ல இந்த பையன்ட்ட. ஐயோ ஏம்மா இங்க வாம்மா. என் தங்கம் அழுகியாங்க, நீ இங்க வா. அவ கிடக்கா சின்ன பிள்ளைல, அவ அப்படிதான் பேசுவா. நீங்க வா. சரி போட்டு அப்பா அடி குடுக்க. போட்டு அழாத, நிப்பாட்டு. என்ன நடக்குதுங்க? நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சிட்டு குரல் விட்டு ஏடி. பத்திராளி சும்மா இரி, கொஞ்ச நேரம் சும்மா இரி. அவ அழுகால, கொஞ்சம் சும்மா இரி. மறுபடி பேசி சண்டையாக்காத, சும்மா இரி. அதுதானே சீரு. இதுக்கு தானே இவ்வளவு நடிப்பு நடிச்சிட்டு கடந்திருக்கா. இவ அந்த பையன்கிட்ட பேசுனது உண்மை. அதை சமாளிக்கிறது அழுகா. நான் சொல்லியாச்சு, இது நடிப்பு. நடிக்காதட்டி. உங்களை பத்திலாம் எனக்கு தெரியுமட்டி. எனக்கு தெரியும். சும்மா இருங்கம்ல. போட்டேன்னு வை, சோட்ட விக்கிருவேன். என்ன அடிக்க கைய வாங்கிட்டாரே. உங்களுக்கு யாரு சொன்னாச்சு? ஏடி நான் சொல்லத யார்ட்டையும் சொல்லாதே, சரியா? ஏடி அவ தூங்கும் போது அந்த பெட்டியை கிட்ட வச்சுக்கிட்டு தான் தூங்குனா. நான் அதை பார்த்தேன். சரி இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வட்டிக்கு கொடுக்கல சீதா. அந்த ஓமைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாரா. அவளை எப்பேற்பட்ட வட்டிகாரி. அவ வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வராட்டி. போகும்போது அந்த பெட்டியை கொட்டுக்கிட்டே போறாட்டி. பெட்டியை கொண்டுட்டே போன அதுக்குன்னு பைசா வச்சிருப்பான்னு அர்த்தமா? போங்காச்சு நீங்க வேற.
ஏன் அறிவு கிட்ட சிரிக்கல? உங்களுக்கு அறிவு மங்கி பார்த்தா சத்து பார்த்தானு தெரியல. ஏடி ஒருத்தி பைசாவை கூட கூடையா வச்சுக்கிட்டு வட்டிக்காரி வீட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? நம்ம வட்டிக்கு வாங்க பைசாவே லட்சுமி கொடுக்க பைசா தான். இவ்வளவு 2 பேருக்குள்ள ஒரு கணேசன் இருக்கு. பாவம் சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. சரி இப்ப என்னதான் செய்யணும்? ஏடி அந்த பெட்டி அவ தூக்கிக்கிட்டு மினுக்குவா. அந்த பெட்டிக்குள்ள எப்படி நிறைய பைசா வச்சிருப்பா. வட்டிக்காரி வீட்டுக்கு போயிட்டு வாரானா அவள 2 பேருக்குள்ள குடுத்தல் வாங்க இருக்கு. புரிஞ்சா? அதனால நம்ம முதல்ல அந்த பெட்டியை ஆட்டைய போடுவோம். ஆட்டைய போட்டு இருக்க பைசால எல்லாருக்கும் பங்கு. களவு செய்ய சொல்லுதேலா? அம்மா நான் இல்லப்பா. யாச்சி களவாண்டனுமா? அதுவும் லட்சுமி கிட்ட மாட்டனோட வைங்க. போலீஸே வேண்டாம். அவளே பொறுக்கி மாறி வந்துறவா. ஏடி உங்களுக்கு பங்கு பத்தணும்னா என் கூட துணைக்கு வாங்க. இல்லைனா வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு கஞ்சி கரையை தின்னுக்கிட்டு பேசாம படுத்து உறங்குங்க. நானும் பத்திர வழிய போறோம். ஆனா பெட்டுக்குள்ள நிறைய வச்சிருக்கா. சத்தம் போட வழி இல்ல. பெட்டுக்குள்ள நிறைய வச்சிருக்கா. நான் கண்டது வரைக்கும் சொல்லுக முட்டி. அதை போட்டு அதை தலையில வச்சுக்கிட்டு உறங்குங்க. அதனால சொல்லிக்க வந்தா பங்கு, இல்லைன்னா போங்க. சொல்லதெல்லாம் நல்லாதான் இருக்குவே. ஆனா உண்மையிலேயே பைசா இருக்குவான்னு தெரியாதுல்ல. அவ வேற என்னத்தையும் வச்சு அதை போய் எடுக்க போய் நம்ம மாட்டி கொன்னுருவாளான்னு பாக்கே. சரி எப்படி எடுக்கலாம்? எம்மாடி நான் வரல. என்னடி அந்த சிரிக்கு போறா? இது ஆளுவர் நிறைய இருந்தாலும் எடுக்க முடியும். ஏடி கீழே நான் வரலாச்சி. எனக்கு பைசா வேண்டாம், பயமா இருக்குது. 1 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சுன்னா தங்க விற்க விலைக்கு வாங்கி வைக்கலாம். அவன் கல்யாணத்துக்கு சேனு போட்டு மினுக்கணும்னா வா. இல்லைன்னா வீட்லயே கடை. சேனா நானும் வரேன். சேனு நின்று வாயை பிளந்துட்டு வரத பேரு. எப்படி பாத்தியா ஆளுகளை பாரு. சரி நான் போய் 10,000 சொல்லிட்டு வரேன். சாயங்காலம் கணக்கு போடுவோம். ராத்திரி ஓட்ட பிரிச்சு செய்யப்பட ரவி மாதிரி குதிச்சு நீங்க கயிறு போட்டு இழுக்க ஆச்சி அவ்வளவு பைசா பெட்டியை தூக்க. இதுதான் ராத்திரி நடக்க போகுது. சரியாச்சி? சரி ஆச்சி. சரி சரி நாங்க வெளியே நின்று கயிறு மட்டும்தான் இழுக்கணும். ஆமாட்டி ஏட்டி கயிறு மட்டும்தான். ஏட்டி என்னட்டி இப்படி ஒரு மாதிரியா சொல்லுங்க. ஏட்டி எவனும் வந்துட்டேன்னு கயிறை போட்டுன்னு விட்டுன்னு அவன் வாயில போய் முத்திடக்கூடாது. புரிஞ்சுவா? விடமாட்டா ஆச்சி. சரி 10,000 கட்ட சொல்லிட்டு வாங்க. விஷயத்த கூட்டிட்டு வாங்க. நாங்க அந்த மரத்தடிக்கிட்ட நிக்கோம். ஆமா எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுவோம். இல்லைன்னா மாட்டிடுவோம். ஏன் சாவத்து மூஞ்சி வாயை கழுவட்டி மாட்ட மாட்டோம். இந்த மரத்து முட்டுக்கிட்ட இல்லைங்க. நாங்க கூட்டிட்டு வந்துருக்கேன். பெட்டியை தூக்கம் நகை கடையில போய் நகைய வாங்குவோம். என்ன அடிக்க கைய வாங்கிட்டாரே. பத்திராளி எட்டி எட்டி அலாதட்டி எட்டி நான் உடனே என்னைக்கிட்டே அடிச்சிருக்கேன். கையால நட்டி தூக்குனேன். எட்டி இந்த நடிப்பு ஆக மாட்டி உனக்கு. இனி நான் உங்க கூட வாழ மாட்டேன். பத்திர ஆபீஸுக்கு போய் பத்திரம் போட போறேன். இனி உமக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போகும். வீட்டை விட்டு வெளியே போயிரும். என்னவே அடிக்க வந்துட்டேரா. ஏட்டி பத்திர ஆபீஸுக்கு என்னத்துக்கு போகணும்? ஏட்டி கோட்டுக்கெல்லாம் போகணும். பத்திர ஆபீஸுக்கு போறீங்க. சரி போட்டு. அப்போ நீர் ஒரு முடிவாக இருக்கிறது. நான் தப்பா சொன்னாலும் நீர் கரெக்ட் படுத்தி சொல்லுதேறா. உமக்கு ஏன் கூட வாழ விருப்பம் இல்ல. நீர் ஒரு முடிவுல தான் இருக்கிற. அப்படிதானே? எம்மா உன்னதான் அப்பா அடிக்கல இல்லாம நீ எதுக்குமே போய் இப்படி பண்ணுத? இப்ப என்னால சண்டை வர மாதிரி இருக்குது. ஏன் பியாதி எடுப்பால உங்க 2 பேரால வந்து சண்டை வருது. நீர் ஒழுங்கா போவும் போவுன்னு என்னவே கைய வாங்கிட்டேன்னு இனி உம்ம கூட வாழ மாட்டேன். நீர் போவும். இதுவரை கண்டி மாடா வளைச்சு சாமத்திலையும் காலையிலையும் முழிச்சு சுவாத்தாவளத்தையும் அடிச்சு வாயில தட்டுனதுக்கு என்னவே அடிக்காது. இப்படி ஒரு படுத்தனுக்கு என்ன கட்டி வச்சுட்டியே அத்தா. எங்க அம்மைக்கு போன்னு போட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நீராச்சி உம்ம பிள்ளைகளாச்சு. அதுல எப்படி வளர்க்கணுமோ வளர்த்து கட்டி கொடுத்துருவோம். இனி இந்த குடும்பத்துல நான் இருக்க மாட்டேன். என்னவே அடிக்க கைய வாங்கிட்டாரே. எம்பெருமானே ஐயா என் முருகா எப்பா ஐயப்பா என்னவே அடிக்க கைய வாங்கிட்டானேவே. ஐயோ சவத்தை அடிக்கவா செஞ்சேன்.
கைய தானே கோவத்துல தூக்குனேன், அதுக்கு என்ன பாடுபடுத்துக பாரு நீங்க. எம்மா எம்மா, இப்படி ஒரு வாழ்க்கை எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது. எல்லாவனும் அடிச்சு தூக்கி போட்டு கொள்ளுதான். நான் கைய என்னன்னு கோவத்துல ஒசத்திட்டேன், அதுக்கு இவன் இந்த நடிப்பு நடிக்க பாரு. உனக்கு நடிப்பாதான் தெரியும், உனக்கு ஐயோ என்ன அழைச்சிட்டு கேட்க பத்திராலே எது யாச்சி நீங்களாது எனக்கு இருக்கலாச்சு என்னை அடிச்சு கொல்ல பார்த்தாராச்சு குடும்பத்தோடு சேர்ந்து எது நல்ல வேலை வந்திய இல்லைன்னா என்ன அடிச்சே கொண்டு கொண்டு இருப்பாரு இவரு. ஏட்டி நிப்பாட்டி, சும்மா இருக்க அடிச்சு அடிச்சு கிட்ட கதை வாய உடைச்சிருவேன். உடப்பாரு அவரு, உடப்பாரு வாய உடப்பாரு மோரே உடப்பாரு ஆச்சு கேளுகாச்சு என்னென்ன பேசுகாருன்னு. சண்டை படம் கேட்டு பத்திராளிங்க சண்டை படம் இல்லை அங்க போங்க போட்டு போட்டு போங்க. ஏட்டி பத்திராளி ஓட்ட ஒரு காரியம் சொல்லி கொஞ்சம் முட்டி நீ இருந்து அட்டிய போட்டு கிடக்க காலை கட்டு காது எதுக்கு சொல்லுங்க. ஏட்டி இப்படி என்னத்த இது குச்சு குச்சுன்னு சத்தங்கி கூத்த வர வார்த்தை வாயிலிருந்து வர மாட்டுக்க. அப்படியாச்சி எவ்வளவு இருக்கும் புரிஞ்சுவா? ஆமாச்சி புரிஞ்சுது. எப்போ? இன்னைக்கு ராத்திரி. சரி நீ வா அங்க நிக்கல பேசுறதுக்கு பார்த்து முடிச்சு வா. எம்மா யாச்சி இவர் சண்டெல்லாம் போட்டுருக்காரு என்கிட்ட. ஏன் கண்ணு இவ்வளவு நேரம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தவங்க ஆத்தாக்காரி கிளவி வந்தோன்னு அமைதியாயிட்டா? ஏதாவது கேட்டுவா ரெண்டு பேர் பேசுகிறது? இல்லப்பா என்னன்னு தெரியல, இரு பாப்போம். நல்ல வேலை அம்மா வாயை மூடிட்டா. கொஞ்சம் இருப்பா என்ன நடக்குன்னு பார்த்துட்டு சொல்லுதே. ஏட்டி ஒன்றும் செய்ய முடியாது, உன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் இல்லைன்னு அவ்வளவுதான். சுரிச்சு சமாளிச்சுட்டு வந்துடு. அவனுக்கு தெரியாம செய்ய போற ஏதாவது பிரச்சனை அவன் கூட நிக்கணும். அதனால சண்டை படாதட்டி சுரிச்சுட்டு வா. சீக்கிரமா மரத்து முட்டுக்கு எல்லாம் நிக்கணும். வா சீக்கிரம், அது ஒரு பிளான் போடணும். என்ன ஆச்சு அமைதியா போயிட்டாவ? இவ்வளவு நேரம் இவட்ட கத்திட்டு கிடந்தேன், திடீர்னு சிரிச்சா என்ன நடக்கும் தெரியலையே. ஐயோ சரி, உங்க யாருக்கும் நான் தொல்லையா இருக்க விரும்பல, நான் வெளியே போறேன். எங்க போற? வெளியேன்னா வெளியே எங்க போற? வெளியே எங்க போவேன்? என்னதான் இருந்தாலும் உங்களை விட்டுக்கிட்டு நான் எங்க போறதுக்கு? நீங்க தான் இங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணியாச்சு. இனி உங்களை விட்டுட்டு எங்க போய் சும்மா கதை பேச போறேன். கதை பேசுறதுக்கா? சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா. மூஞ்சிய மோரையும் தூக்கி வச்சுக்கிட்டு. மூஞ்சை மோரை தூக்கலங்க, என்ன செய்யுதுக்கு? மூஞ்ச தூக்குனாலும் மோரைய தூக்குனாலும் உங்ககிட்ட தான் சிரிச்சா வேண்டியது இருக்கு. வரட்டுமா? எனக்கு சிரிக்கா? ஐயய்யா எப்பா? ஏ கண்ணு சத்தியமா எனக்கும் ஒன்றும் புரியல. இப்பதான் அழுது கத்திட்டு இருந்தா இந்த ஆச்சி வந்த உடனே சிரிக்கா? உனட்டையே சிரிக்கா? என்ன மாயமோ. சரி என்ன அளவு சிரிச்சிட்டு போயிட்டால. உங்க அத்தகரிக்கு கோவம் வந்துன்னு வை, என்னெல்லாமோ செஞ்சுருவா கோவத்துல. சொன்னாப்புல வீட்டை விட்டு வெளியே போனாலும் போயிருவா, அப்புறம் பிடிக்க முடியாது. பரவாயில்ல சிரிச்சிட்டு போறதால நல்லதுன்னு நினைச்சுக்கிடுவோம். சரிப்பா நல்ல வேலை என்னை காப்பாத்தின. சரி எம்மா சின்னவளை கூப்பிடு, அவ வேற கோவத்துல கிடக்கா. ஏது சின்னவள ஏ ரமணி எம்மா கூட்டிட்டு பா. ஏடி அப்பா கூப்பிடுது.